இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன மருமகள் சீரியலோட ஏப்ரல் 21 இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு வீட்டு வாசல்லையே வச்சு காரில் விட்டு இறங்கினோடனே சேது ரிசீவ் பண்ண வரான். சேது வயிற்ற பார்த்துட்டு தமிழ் வயிறு பெருசாயிடுச்சு அப்படின்ட்டு அவன் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கிறான். அவங்க அப்பாட்ட போய் காமிக்கிறான், கண்மணி ஏதோ வயிறு பெருசா இல்லை, புள்ளதாச்சி பொம்பளை மாதிரியே இல்லை அப்படிங்க மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன்ல, பாரு இப்போ அப்படிங்க மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் வருத்தப்பட்டு இருக்காங்கப்பா, என்னம்மா இத்தனை பேரை ஏமாத்துறோன்னு கொஞ்சம் கூட மனசு உறுத்தலையா அப்படிங்கிற மாதிரி ரூமுக்கு கூப்பிட்டு போய் அவங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் கேட்டுட்டு இருக்கிறா. நம்ம பொய் சொல்ல உண்மையை கொஞ்சம் மறைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அவங்க ஒரு நல்ல நாளாக பார்த்து இந்த விஷயத்த சொல்லிடலாம், நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இப்பயே நல்ல நாள் பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றக்க நல்ல நாள் பார்த்து உண்மையாக சொல்ல போகிறாங்களா? ஏண்டா இத்தனை போய் சொல்கிறப்ப உங்களுக்கு நல்ல நாள் பார்த்து பேசணும் அப்படிங்கிறலாம் தெரியல, உண்மையை சொல்கிறப்ப மட்டும் நல்ல நாள் பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதுக்கு இடையிலேயே தாமரை இருக்காங்களா, தாமரையும் சாவித்திரியும் வீட்டுக்கு வந்திருக்கிறத ரிலீஸ் பண்ணுறா. அவள் மாடியில் நின்று பார்த்துட்டு இருக்கா. இவங்க எதுக்கு இங்கே வந்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஏன்டி என்னடி நல்லா குழுகுலுன்னு இருக்குதா, உன்னை சும்மாவே விட மாட்டோம், நீ அந்த வீட்டில் இருக்கணும்னு நினச்சி கனவு கூட பண்ணுறாத, உன்னை கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டி விடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்க. ஸோ இதுக்கடுத்ததான் சேது பேசிகிட்டு இருக்கிறான். சேது அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான்ப்பா, தமிழ்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி உன் வயசுல குழந்தை வளர்ந்தது இப்போ தான் பார்க்குறேன், வளர்ந்துக்கிட்டே இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குதுன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு இருக்க. ஐயோ பொய் மேலே பொய்ஸாக சொல்லிட்டு இருக்கமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இன்னொரு சைடு கண்மணி கோயிலுக்கு போகணும், அது அடிப்பிரதர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல கணவனா வரணும் அப்படிங்கிற மாதிரி, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கணவனா வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு அவ அந்த அடிப்பிரதர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போறா. ஆனா அவங்க அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க கூட போகாமல் அவங்க பாட்டியை அனுப்பிச்சி விட்றாங்க. அவளுக்கு எதுக்கு வேண்டாத வேலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல, அதெல்லாம் அவங்ககிட்ட பேசுகிறத செம்மையாக கோவப்பட்டுருவா அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணி தான் அனுப்பிச்சி விட்றாங்க. ஆறுமுகத்தை பார்த்த உடனே அவள் கோவப்படுறப்பா. எதுக்காக ஆறுமுகம் வந்தானா, அவன் தானே கார் டிரைவரு, அவன் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கோயிலில் சுற்றிட்டு இருக்கிறா. சுத்தா அடிப்பிரதர்சனம் அந்த ஸ்டிக்கை வச்சே பண்ணிகிட்டு இருக்கிறா. அது ஸ்லிப்பாகி கீழே வந்துடுறா. இவன் எதுக்கு தேவையில்லாமல் திட்டுவாங்கன்ட்டு ஓர்வன்ட்டுருக்கான். அதை பார்த்துட்றா. அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க. என்னது இவன் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஷாக் ஆகிட்டு இருக்கா. அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க. இதுக்கடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சித்ரா இருக்காங்கல்ல, அவங்க தமிழ்கிட்ட என்ன உன் வயிறு கொஞ்சம் நல்லா இருக்கு போல, பெருசாயிடுச்சு போல, அதுவும் 5 மாதத்துக்குள்ளேயே பாந்திலாம் வரும், 5 மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே அடங்கிரும்பாங்க, நீ என்ன இப்போதான் ஆரம்பிச்சிருக்குங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி வயிற்ற பார்க்குற பிள்ளைய பார்க்குற அப்படிங்கிற மாதிரி தொடராங்க. அங்கேயும் இங்கேயும் அப்போ அவள் தடுத்துட்டு இருக்கிறா அப்படின்ட்டு இருக்க. அந்த இடத்துல சின்ன கேம்ஸ் நாளைன்னு போட்டு வந்தது, அது அங்கே முடியுது. ஸோ நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம் அப்படிங்கிறதான். ஸோ இப்படி தான் இன்னைக்கு எபிசோட் இருந்தது. இன்னைக்கு எபிசோட் யாரெல்லாம் பார்த்தீங்க எப்படி இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.